இங்கிலாந்து நாட்டை முதலாக முழு அதிகாரத்தோட ஆட்சி செய்த 2 பெண்கள். இதில் ஒருத்தவங்க குவீன் பிளடி மேரி. இவங்க இங்கிலாந்தோட திருச்சபை அழிவின் பாதையில் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க. 2வது குவீன் எலிசபெத் I. இவங்க இங்கிலாந்தோட திருச்சபை நாகரிக உலகத்திற்கு ஒரு புது மாதிரியாக உருவாவதற்கு காரணமாக இருந்தவங்க. இவங்க 2 பேரோடைய தகப்பன் இங்கிலாந்தோடைய புகழ்பெற்ற அரசர் ஹென்றி VIII அவர்கள். இந்த ஹென்றி VIIIக்கு மொத்தம் 6 மனைவிகள் இருந்தாங்க. அதில் முதல் மனைவியாக கேத்ரின், அவங்களோட மகள் தான் இந்த குவீன் பிளடி மேரி அவர்கள். இந்த பிளடி மேரி அவர்கள் சிறு வயதிலிருந்தே ராஜ குடும்பத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்துருக்காங்க. காரணம், ஹென்றி VIIIக்கு இந்த கேத்ரின் அவர்களுடைய மத நம்பிக்கைகள் பிடிக்காமல் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இந்த சிறு வயதிலிருந்தே இதனால் மன அழுத்தத்தோடு இருந்துக்கிட்டு இருந்த இந்த பிளடி மேரி 1553வது வருஷம் ஹென்றி VIII அவர்கள் இறந்ததுக்கப்புறமா இவங்களோட கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்களே கொலையும் பண்ணிட்டு ஆட்சி அரியணையில் ஒரு வழியாக ஏறியும் உட்காந்துடுறாங்க. இந்த காலத்துலேயுமே பிளடி மேரி அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஒரு பேயை வரவழைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் உட்காந்துக்கிட்டு பிளடி மேரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பயங்கர அகோரமான உருவமுள்ள பிளடி மேரிங்கிற ஒரு பேய் நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த கதையே இந்த கொடூரமான அரசி பிளடி மேரி கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க அரசாட்சி செய்த இந்த 5 வருட காலகட்டத்தில் பல லட்சக்கணக்கான பொதுமக்களை கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளுக்காக கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தங்களோட சொந்த குடும்ப பகைகளெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கத்தோலிக்க மத நம்பிக்கைகளை ஆதரிக்கிறதா சொல்லிக்கிட்டு ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கைகளில் இருந்த நிறையா பேரை உயிரோட போட்டு கொளுத்தி எரிக்கிறத பார்த்து ரசித்ததாக சொல்லப்படுகிறது. இவங்களோட காலகட்டம் வரைக்குமே இந்த இங்கிலாந்து நாட்டில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுவதுமே திருச்சபையோட நம்பிக்கைகளுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்கன்னா அவங்கள ஊருக்கு நடுவில் கொண்டு போய் மக்கள் எல்லாரோட முன்னிலையிலையும் தீயில போட்டு கொளுத்துறது ஒரு பழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு இவங்க சொன்ன லாஜிக் என்னென்னா, இப்படிப்பட்டதான தவறான நம்பிக்கைகள் இருக்கிற மனிதர்கள் அடுத்ததாக நரகத்தில் போய் தீயில எரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நாங்கள் இப்பயே போட்டு தீயில வாட்டினோன்னா அவங்க ஒருவேளை தாங்க வச்சிருக்கிற அந்த தவறான நம்பிக்கையை விட்டு பின்வாங்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நரகத்தில் போய் கஷ்டப்படாமல் இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு தவறான லாஜிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இந்த பிளடி மேரி கடைசி காலங்களில் கேன்சர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத இவங்களுடைய கடைசி சகோதரி எலிசபெத் அவர்கள் இங்கிலாந்தோட அரசியாக அரியணை ஏறுறதையும் பார்த்துட்டு நொந்து போய் சாகிற நிலைமை தான் இவங்களுக்கு கடைசியாக வந்தது. இந்த குவீன் எலிசபெத் I இவங்க ஆட்சி செய்த இந்த 45 வருட காலம்தான் இங்கிலாந்து நாட்டிற்கும் சரி இங்கிலாந்தோட திருச்சபைக்கும் சரி மிகவும் முக்கியமான வளர்ச்சியின் காலம்னு சொல்லப்படுகிறது. இங்கிலாந்தோட திருச்சபையில் இவங்க செய்த சில முக்கியமான சீர்திருத்தங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 1வது, மத நம்பிக்கைகளுக்காக மனிதர்களை உயிரோட தீயில போட்டு கொளுத்துறது அப்படிங்கிற இந்த காட்டு மிராண்டித்தனத்தை முற்றிலுமாக இங்கிலாந்து நாட்டில் முதல்ல நிறுத்தினது. இவங்க இதை இங்கே நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவில் பல நாடுகள்லையும் இந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனங்கள்லாம் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்கலாம். 2வது, கத்தோலிக்க மத நம்பிக்கைகளுக்கும் ப்ராட்டஸ்டன்ட் மத நம்பிக்கைகளுக்கும் சமமான உரிமை இங்கிலாந்து திருச்சபையில் கொடுத்து இது 2 தனித்தனி திருச்சபைகளாக செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஒரே திருச்சபையில் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படலாம். ஒரு நம்பிக்கைக்காரங்க இன்னொரு நம்பிக்கைக்காரங்களை கொலை பண்ணுறதுங்கிற பேச்சுக்கே இனிமேல் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புக் ஆஃப் காமன் ப்ரேயர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் 2 நம்பிக்கையில் இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு ஒரே மாதிரியான ஒரு புக்கை வெளியிட்டாங்க. இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு புரட்சிக்கு பேர் தான் குவீன் எலிசபெத் அண்ட் ரிலிஜியஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. 3வது, திருச்சபை நம்பிக்கைகளுக்கு சம்பந்தம் இல்லாத கலைத்துறைகள் திருச்சபைக்கு வெளியில் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையை கொடுத்தது. இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்ததுனால இந்த கலைத்துறைகள், அதாவது நாடகங்கள், நடனங்கள், இசை, இது போன்றதான பர்ஃபார்மன்ஸுகள்லாம் பண்ணுற கலைஞர்கள் இவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு திருச்சபைக்கு வெளியில் நிறைய இடம் கிடைக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறமா திருச்சபை என்பது ஆராதனை நடத்துவதற்கான இடம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருந்தது. பிளடி மேரி மற்றும் குவீன் எலிசபெத்துடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். 1, நம்ம இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளை எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வளர்கிற இந்த சூழ்நிலை தான் நாளைக்கு அவங்க இந்த குவீன் எலிசபெத் மாதிரி உருவாவாங்களா இல்லை பிளடி மேரி மாதிரி உருவாவாங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. 2வது, 500 வருஷத்துக்கு முன்னாலேயே இங்கிலாந்து நாட்டில் 45 வருஷத்துக்கு மேலே ஒரு நிலையான அமைதியான ஆட்சியை ஒரு பெண்ணால் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த மாதிரியான வாய்ப்பை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா?
சிந்தித்து பார்ப்போம்.